அந்த பொண்ணோட துப்பட்டாலாம் கலட்டி இருக்கையில் கிடந்திருக்கு. பேக்கு முன் இருக்கையில் நடந்திருக்கு. ஆனால் பிடிச்சி இழுத்து வெளியில் கொண்டு வந்தது பின் இருக்கையில். இப்போ எந்த கோலம்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அங்கே ஒரு சம்பவம் நடந்ததை உற்று பார்த்து நோட்டம் செய்து அந்த பொண்ணை வெளியில் இழுத்து அரை நிர்வாண கோலத்தோடு தூக்கிட்டு போயிட்டான். எங்கள் காருக்குலேருந்து காட்டுக்குள்ளே. காடுனா என்ன, பெரிய காடெல்லாம் கிடையாது, செடிகள் ஆங்காங்கே மண்டி இருக்கிற காடு. ஒரு அந்த கம்மாக்கரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கம்மாக்கரை மாதிரி ஒரு உயரமான பகுதி. அந்த பகுதியில் ஏறி உள்ளே இறங்கினோம்னா அந்த செடி கொடிகள்லாம் நிறைய இருக்கும். அங்கே கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. இரவு 11 மணிக்கு மேலே 11:30க்கு தொடங்கிய கற்பழிப்பு சம்பவம் விடிய 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 4:30 மணி வரை நடந்து அவர்களுக்கும் போதை தெளிந்து 3 பேருக்கும். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். யோசிக்கவே முடியாத அசிங்கம், அருவருப்பு. அது என்ன, அதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு மன உளைச்சல் ஆகிடும் சார். அந்த பொண்ணோட மனநிலையை வந்து அது அக்செப்ட் 18 இடங்களில் கீறல்கள், மார்பு பகுதி முழுக்க கடிச்சு எடுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த காம வெறியர்களை எப்படி விடுவது? அதுக்காக சுட்டுக்கொள்வது என்பது, விசாரணைக்கு முன்னாடியே சுட்டுக்கொள்வது என்பது தவறு. எல்லா விஷயத்தையும் முடிச்சுவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, வாக்குமூலங்கள் வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கள். இந்த மாதிரி அயோக்கிய பயல்களா நீதிமன்றத்தில் உங்கள் பாணியில் நீங்கள் செய்வீங்களே. இப்போ நீதியரசர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டு இருக்கிறார். நான் பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் எங்கே சுட்டம்னு சொல்கிற இடத்துல